அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே துருதுருன்னு இவங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்க கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க. சிவபெருமானின் நெத்தியில் இருந்து வந்த நீரால உருவான அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க. மற்றவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க, ஆனால் நீங்கள் ரொம்பவும் அன்பானவங்க. மற்றவங்களை அனுசரித்து செல்வதில் மேசம் ராசிக்காரங்க முதன்மை ஆனவங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாக நீங்கள் இருக்கீங்க. ஆனால் மற்றவங்க யாருமே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. தன்னோட குடும்பத்தையும் சொந்தக்காரங்களையும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்குவீங்க. மற்றவங்க மாதிரி நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. சட்டுன்னு முடிவெடுத்துருவீங்க. விசுவாசமாக இருப்பீங்க. அதே நேரத்தில் உண்மையாகவும் நீங்கள் இருப்பீங்க. இவங்க எல்லாரையும் எளிமையாக நம்பிடுவாங்க. அதனால பல இடங்களில் நம்மளோட மேசம் ராசிக்காரங்க ஏமாற்றம் அடைஞ்சிட்றாங்க. இவங்களுக்கு துரோகம் பண்ணவங்க கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மனசில் 1000 கஷ்டம் இருந்தாலும் வெளியில் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க. மேசம் ராசிக்காரர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி விரிவாக பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பலன்கள் ஏற்பட போகுது, எந்த விதமான மாற்றங்கள் வரப்போகுது, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, நீங்கள் எந்த திசையில் தூங்குனா உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. மேசம் ராசிக்காரங்களே, இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த நிலையெல்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணாமல் போக போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. நிம்மதி ஆரோக்கியமெல்லாம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. பழைய புராண கதையின்படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடைய நடந்த சண்டையப்போ ரிஷிகள் யாகம் செஞ்சாங்க. அக்னி தேவன் அச்சமற்ற வீரனை உருவாக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. அந்த வீரனே மேசம் ராசிக்காரங்க. இவங்க தீ போன்ற சுடர் உள்ளவங்க, தைரியம் உடையவங்க, லட்சியத்தை அடைய போராடுபவங்க. சவால்களை சாக்லேட் மாதிரி எதிர்கொள்ளும் மனோபாவம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. ஆனால் இவங்க கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டுங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் முடிவெடுத்தா இவங்களுக்கு கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் கிடைக்குங்க. நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தா கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உண்டாகுங்க. பூமி ஒரு சக்தி வாய்ந்த நிலைங்க. தெற்கு வடக்காக காந்த அலை இயங்குதுங்க. தெற்கு திசையில் தலை வைத்து படுக்கும்போது உடலில் சக்தி சமநிலை உண்டாகுங்க. ஆரோக்கியம் அதிகரிக்குங்க. வீட்டில் நிம்மதி உண்டாகுங்க. குடும்பத்தில் நீண்ட ஆயுள் கிடைக்குங்க. மகாலட்சுமி தேவி சோம்பேறிகள் மற்றும் மன அமைதி இல்லாதவங்க வீட்டில் தங்க மாட்டாங்க. தெற்கு திசையில் தலை வைத்து தூங்குறவங்க வீட்டில் மகாலட்சுமி தங்குவாங்க. ஆரோக்கியம், நிம்மதி, நீண்ட ஆயுள், பணப்புழக்கம், கடன் பிரச்சனையெல்லாம் நீங்குங்க. மேசம் ராசிக்காரங்க கிழக்கு திசையிலும் தலை வைத்து படுக்கலாங்க. கிழக்கு திசை சூரியனுடைய திசைங்க. சூரிய பகவான் அறிவு, ஆற்றல், புகழ், கீர்த்தி, அரசு சக்தி, அரசாங்கம், அதிகார பலன், அரசு பதவி ஆகியவற்றை கொடுப்பாருங்க. கிழக்கை நோக்கி தலை வைத்து படுக்கும்போது மனசில் அறிவொளி பெருகுங்க. வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. வியாபாரம் பெருகுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. கல்வி சார்ந்த விஷயங்களை படிப்பவர்களுக்கு புதிய ஆராய்ச்சி கல்வி சார்ந்த விஷயங்கள் கிடைக்குங்க. அரசு வேலைகள் கிடைக்குங்க. வேலையில் பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டு, ஊதிய உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க.
வடக்கு திசை குபேரனுடைய திசைங்க. ஆனால் வாஸ்து சாஸ்திரப்படி குபேரன் இருக்கும் திசையில் தலை வச்சு படுக்கும்போது செல்வம் நிலைக்காதுங்க. பூமி காந்த சக்தி வடக்கும் தெற்குமாக இயங்குதுங்க. மனித உடலின் ரத்தம் இரும்பை கொண்டுள்ளதுங்க. வடக்கு திசையில் தலை வைத்து படுத்தா பூமியின் காந்த சக்திக்கு எதிர்மாறாக செயல்படுவோங்க. இதனால் இரத்த ஓட்டம் சீராக இருக்காதுங்க. தூக்கம் கெடுங்க. மன நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க. மன அழுத்தம் அதிகரிக்கும். செவ்வாய் பகவானுக்கு வடக்கு திசை விரோதங்க. வடக்கு திசையில் தலை வைத்து தூங்குனா பணம் செலவாகுங்க. கடன் சுமை அதிகரிக்கும். சொத்து பிரச்சனை வரும். வழக்கு பிரச்சனை வரும். சண்டை வரும். மன அழுத்தம் வரும். குடும்பத்தில் சண்டை வரும். நிம்மதி இல்லாத வாழ்க்கை வரும். அதனால நீங்கள் வடக்கு திசை நோக்கி படுக்கக்கூடாதுங்க. படுத்தா கெடுதல் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்களுக்கு தாய் மாமன் மற்றும் அத்தை வழி உறவுகளின் முறையில் செல்வங்கள் பொருளாதார வளர்ச்சியெல்லாம் கிடைக்குங்க. மனைவி உறவு முறையில் பொருள் வளம் அதிகரிக்கும். சகோதரர் வகையில் எந்த வம்பு வழக்கிலையும் தலையிடாமல் இருக்கிறது நல்லதுங்க. குரு பகவான் 9வது இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. செவ்வாய் பகவான் சரியான இடத்துல இருக்கிறதுனால வீடு, வண்டி, வாகனங்கள், நிலம் வாங்கிறதுக்கான யோகம் கிடைக்குங்க. சுக்கிரன் வலுவாக இருக்கிறதுனால பணம், பொருள், சுகவாழ்வு கிடைக்குங்க. சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால காலகாலமாக செல்வம் பெருகுங்க. மேசம் ராசிக்காரங்க முருகன், சிவன் மற்றும் சக்தி ஆகிய தெய்வங்களை வணங்க வேண்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாமல் போயிருங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி சண்டை இதெல்லாம் நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் யோகமெல்லாம் அடுக்கடுக்காக கிடைக்க போகுதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தைரியஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் இருக்காங்க. ரண ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு. லாபஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இதன் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வரப்போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம், கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க மேசம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களா இருக்காங்க. மேசம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம், சிம்மம், தனுசு, மிதுனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க. அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு நினைச்ச விஷயத்தையெல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. உங்களோட சுய ஜாதகம் உங்களோட வாழ்க்கைய பத்தி சொன்னாலும் அதில் உள்ள குறைகளை, நிறைகளை எல்லாம் நீங்க அவ்வப்போது பரிசீலனை செஞ்சு பார்க்கணுங்க. அப்பத்தாங்க சரியான பாதையில நீங்க வாழ்க்கைய வழிநடத்தி செல்ல முடியும். உங்க வாழ்க்கையில எப்படி நடந்துக்கிட்டா பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும், அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க முடியுங்க. சனி பகவானுடைய தாக்குதல்னால உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போகணுமா, நீங்க இந்த சின்ன பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க.
சனி பகவானை மனதார வேண்டிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாமல் போயிருங்க. எதையும் நம்புறதுக்கு முன்னாடி மனத்தெளிவோட இருங்க. அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். உங்களை சுற்றி கெட்ட பார்வைகள் இருக்குதுங்க, அதை விட பவர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணுங்க. நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குதுங்க. நல்லதை நினைங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும். மேசம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்க. நம்பிக்கையும் மரியாதையும் தான் உங்க வாழ்க்கையில உங்களை உயர்ந்த இடத்துக்கு எடுத்து செல்லுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் சூப்பரா இருக்குங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 90% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சொத்து தொடர்பான விஷயங்கள்ல நேரடியா நீங்க கவனம் செலுத்துறது நல்லதுங்க. பொருளாதார சந்தேகங்களை நீங்க உடனுக்குடன் போக்கிக் கொள்றது ரொம்பவும் நல்லதுங்க. வழக்கு விஷயங்கள்ல நீங்க கவனமா இருந்துக்கோணுங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து வந்த மனக்குழப்பமெல்லாம் நீங்க போகுதுங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி பெற போறீங்க. வீண் அலைச்சல் காரிய தடையெல்லாம் ஏற்பட்டாலும் கடைசியில வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சியில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தேவையான வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும்.
பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உடல் சோர்வு மனக்குழப்பமெல்லாம் ஏற்பட்டாலும் செலவு கட்டுக்குள்ளதாங்க இருக்கும். தொழில் வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுதுங்க. கூட்டு தொழில்ல இருக்கிறவங்க கவனமா செயல்படுறது நல்லதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாம போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி.